கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து பயணிக்கும் நீண்ட தூர ரயில்கள் தவிர்ந்த சில ரயில்கள் இன்று சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. ரயில் நிலையத்தின் பிரயாணச் சீட்டு வழங்கும் கர்மபீடங்களும் இன்று மூடப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இந்த பணி பகிஷ்கரிப்பினால் கண்டி ரயில் நிலையத்துக்கு வருகை தந்த பயணிகள் சிரமங்களை எதிர்நோக்கினர். இதனிடையே கிளிநொச்சி ரயில் நிலையத்தில் முன்னெடுக்கப்படும் பணி பகிஷ்கரிப்பினால் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். தொழிற்சங்க போராட்டம் மயிலேயே அரசோடு சம்பந்தமாக கதைத்து இந்த விடயங்களை தீர்க்கணும். இந்த தொழிற்சங்க போராட்டம் இதற்காக நடத்துவது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு மிகவும் பாதிப்பான சம்பவமாக காணப்படுகின்றது. ஏற்கனவே எங்களுடைய நாடு மிக பொருளாதார நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த தொழிற்சங்க போராட்டம் இன்னும் எங்களுடைய நாட்டை பொருளாதார ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகளின் பணி பகிஷ்கரிப்பினால் களுத்துறை தெற்கு ரயில் நிலையத்தில் உள்ள கர்மபீடங்கள் இன்று மூடப்பட்டிருந்தன. களுத்துறை பயாகல ரயில் நிலையத்துக்கு அருகிலுள்ள ரயில் கடவையில் உள்ள தானியங்கி ரயில் பாதுகாப்பு ரயில் கடவை இன்று இயங்கவில்லை. ஹட்டன் ரயில் நிலையம் இன்று மூடப்பட்டிருந்தது. பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் இன்று காலை 52 ரயில்கள் சேவையில் ஈடுபட்டதாக ரயில்வே திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் NJ இண்டிபோலகே தெரிவித்தார். இருப்பினும் யாழ்ப்பாணம், பதுளை, மட்டக்களப்பு உள்ளிட்ட நீண்ட தூர ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலையில் அண்ணளவாக 60 தொடக்கம் 70 ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக ரயில்வே திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் தெரிவித்தார். ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டமையால் நீண்டதொரு ரயில்களை ரத்து செய்ய வேண்டியிருந்தது. ரயில்வே திணைக்களத்தின் சமூக கட்டமைப்பின் வேயாங்குடை, நீர்கொழும்பு, காலி பகுதியிலிருந்து கட்டுப்படுத்த முடியும். நாங்கள் மருதானையிலிருந்து அந்த பகுதிகளை கையாள முடியும். அதற்கு மேலதிகமாக ரயில்கள் பயணிக்க வேண்டும் என்றால் ரயில் நிலைய பொறுப்பதிகாரி சமிஞ்சைகளை கையாள வேண்டும். இது ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்னவின் கருத்து. எங்கள் பணி பகிஷ்கரிப்பு தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. நேற்றிரவு 12 மணிக்கு முன்னர் நீண்ட தூர இரவு தபால் ரயில்களை ரத்து செய்ய திணைக்களம் நடவடிக்கை எடுத்தது. இதனால் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்நோக்கினர். இருப்பினும் எமது பணி பகிஷ்கரிப்பு பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியமைக்காக கவலை அடைகின்றோம். இந்த பணி பகிஷ்கரிப்புக்கான காரணம் என்ன? போக்குவரத்து அமைச்சின் செயலாளரின் அனுமதியுடன் பொது சேவை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆட்சேர்ப்பு நடைமுறை நிறுவனங்களின் பணிப்பாளர் நாயகங்களால் தன்னிச்சையாக மாற்றப்பட்டுள்ளது. இதுவே அடிப்படை பிரச்சினை. இதனை தொடர்ச்சியாக பிற்போட்டுக் கொண்டுள்ளனர். போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கள் பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன இன்று கண்டி ரயில் நிலையத்துக்கு விஜயம் செய்து நிலைமையை கண்காணித்ததுடன் பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் கருத்துக்களை தெரிவித்தார். ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் கூறுகின்ற குற்றச்சாட்டுகளை பார்க்கும்போது ரயில்வே நிர்வாகம் அது தொடர்பில் 100% இணங்கியுள்ளது. ஜனவரி 22ஆம் தேதி எமது அரசாங்கத்தின் கீழ் ரயில்வே திணைக்களத்தில் 909 ஆட்சேர்ப்புகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன். இருப்பினும் இன்று வரை ஒருவர் கூட பணியமர்த்தப்படவில்லை. அப்படியானால் நிர்வாகம் திறம்பட செயற்பட தவறியுள்ளது என்பது தெளிவாகின்றது. இருப்பினும் பொதுமக்களை அசௌகரியப்படுத்தி அவர்களின் தொழில் உரிமைகளை வென்றெடுக்க முயல்வது சாத்தியமான விடயமல்ல. பொதுமக்கள் அசௌகரியப்படும் தொழில்முறை போராட்டங்களுக்கு நாம் ஆதரவளிக்கப் போவதில்லை. இருப்பினும் தொழில் உரிமைகளுக்காக நாங்கள் முன்னிற்போம். தீர்வு காணப்பட வேண்டிய எந்த ஒரு பிரச்சனைகளையும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்களுடன் பேசி தீர்வு காண முடியும். இப்போது இந்த பிரச்சனைக்கான பிரதானமான பொறுப்பு நிர்வாகத்திடம் உள்ளது. ஒரு அரசாங்கமாக நமக்கு சில சந்தர்ப்பங்களில் உத்தியோகத்தர்களை சுமந்து கொண்டு செல்ல முடியாது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறினார். இவ்வளவு காலமும் சுமந்து சென்றோம். ஆரம்பத்தில் சில உத்தியோகத்தர்களை சுமந்து செல்வதற்கு அழைத்தோம். அவர்கள் வரவில்லை. அவர்கள் சென்று விட்டனர். இப்போது சுமந்து சென்றவர்கள் ஒவ்வொருவராக இறக்கிவிடப்படுகின்றனர். அந்த கதை இப்போது இல்லை என ஜனாதிபதி கூறியுள்ளார். இப்போது நாங்கள் அதை படிப்படியாக எடுத்துக்கொண்டு அதிகாரிகளை படிப்படியாக இறக்கிவிடுகின்றோம். இப்போது இறக்கிவிட்டு முடிந்ததும் இதனையும் சுத்தம் செய்வோம். உண்மையில் இந்த நடவடிக்கைகளை நடைபெறுவதில் தாமதம் மட்டுமே உள்ளது. ஆனால் அவர்களின் கோரிக்கைகள் 2 வாரங்கள் முதல் 1 மாதத்திற்குள் நிறைவேற்றப்பட உள்ளன. இது நடைபெறும் என தெரிந்தும் தொழிற்சங்கங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன. தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு பின்பாக உள்ள அரசியல் என்ன என்பதை பார்க்க வேண்டும்.
இதனிடையே ரயில்வே திணைக்களத்தில் காணப்பட்ட வெற்றிடங்களுக்காக 909 பேரை சேவையில் இணைத்துக் கொள்ள இந்த வருட ஆரம்பத்தில் அமைச்சரவை அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக போக்குவரத்து, பெருந்தெருக்கள், துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. அதில் ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகளாக 106 பேரை சேவையில் இணைக்க அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை நடைமுறைப்படுத்தப்படாமை தொடர்பில் காணப்படும் சிக்கல்கள் மற்றும் திணைக்களத்தின் அசமந்த நிலை குறித்து கலந்துரையாடி தீர்வு காணாது பொதுமக்களை சிரமத்துக்குள்ளாக்கி தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றமை தொடர்பில் போக்குவரத்து அமைச்சு அதிருப்தியை வெளியிட்டுள்ளது.